Hello everyone, welcome to Vetri Engineering Academy. எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த TNPSC கண்டக்ட் பண்ற இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம், தட் இஸ் இந்த TNPSC AE, AD, JDO இந்த மாதிரி இருக்கிற டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்காக நல்ல முறையில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்க ப்ரிப்பரேஷனை கன்சிஸ்டன்ட்டா, கண்டினியூஸா, விடாமுயற்சியோட ஃபுல் ஸ்விங்கா கொண்டு போயிட்டே இருங்க. இந்த எக்ஸாம்ஸை ஈஸியா கிளியர் பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இருக்கிற டெக்னிக்கல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆஸ்பிரன்ட்ஸ் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது, அதே நேரத்தில் எந்த முறையில் ப்ரிப்பேர் பண்ணுனா இந்த எக்ஸாமை ஈஸியா கிளியர் பண்ண முடியும், அதே நேரத்தில் என்ன மாதிரி ப்ரொசீஜரை நீங்க ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். கண்டிப்பா இது ஒரு அட்வைஸ் வீடியோ கிடையாது, அதே நேரத்தில் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோனா அதுவும் கிடையாது. இது பாத்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பிரன்ட்ஸ் இந்த டெக்னிக்கல் எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நான் போட போற எல்லா டெக்னிக்கல் வீடியோஸும் உங்களை ரீச் ஆகும். ஹாய் கைஸ், இந்த வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வெற்றி இன்ஜினியரிங் அகாடமி சார்பா பாத்தீங்கன்னா இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம்க்காக ஒரு கிராஷ் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம். இந்த கிராஷ் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளெக்சிபிள் ஸ்கெடியூலோட ஹைலி இன்டராக்டிவா தான் இருக்கும். அதனால இந்த கோர்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கோர்ஸ்க்கான டீடைல் வேணும் அப்படின்னா டைரக்டா நீங்க எங்களை கம்யூனிகேட் பண்ண முடியும். எங்களோட கான்டாக்ட் டீடைல் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாவே இந்த மாதிரியான டெக்னிக்கல் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ற எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்குள்ள இருக்கிற ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அவைலபிள் டைம் பீரியடுக்குள்ள என்னால இந்த எக்ஸாம்க்கு ரெடியாக முடியுமா தான் யோசிப்பீங்க. ஆக்சுவலா அந்த டைம் பீரியட் வந்து 65 டேஸா இருக்கட்டும், 75 டேஸா இருக்கட்டும், இல்ல 90 டேஸா இருக்கட்டும், எவ்வளவு நாட்களா இருந்தாலும் பாத்தீங்கன்னா இங்க டிசைட் பண்றது பாத்தீங்கன்னா உங்களோட ஆட்டிடியூடும் நீங்க என்ன முறையில் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படிங்கிறது மட்டும் தான். அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படிங்கிறதும் டிசைட் பண்ணும். அதனால கண்டிப்பா வந்து டைம் பீரியட பத்தி யோசிக்காம உங்க ப்ரிப்பரேஷனை ஃபுல் ஸ்விங்கா கொண்டு போங்க, ஈஸியா கிளியர் பண்ணிட முடியும். பொதுவாவே டெக்னிக்கல் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாரும் பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சிலபஸை வச்சுக்கிட்டு லைன் பை லைனா பாத்தீங்கன்னா புக்ஸ், இன்ஜினியரிங் புக்ஸ், டெக்னிக்கல் புக்ஸ் அப்படின்னு தேடி தேடி படிச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு யுனிவர்சிட்டி எக்ஸாம் இப்ப எழுத போறது இல்ல. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எழுத போற எக்ஸாம்ஸ் எல்லாமே டெக்னிக்கல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், எல்லாமே MCQ பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அவங்க கேட்க போறாங்க. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இத மாதிரி வந்து இருக்கிற டெக்னிக்கல் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. கண்டிப்பா நீங்க எது தேவையோ அதை மட்டும் தான் படிக்கணும். அதையும் ரொம்ப கிறிஸ்பியா படிச்சுட்டு போகணும். கான்செப்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கணும், ஃபார்முலா பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கணும், ப்ராப்ளமேட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கணும். ஒரு டெக்னிக்கல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு இந்த முறையில் ப்ரிப்பேர் பண்ணாவே போதும், ஈஸியா கிளியர் பண்ண முடியும். அதே நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா 400 to 500 டெக்னிக்கல் क्वेश्चंस வந்து நீங்க ஃபாலோ பண்ணிருக்கணும். தட் இஸ் ஒரு யூனிட்டுக்கு குறைஞ்சது வந்து 400 ல இருந்து 500 क्वेश्चंसனாவது நீங்க பார்த்திருக்கணும். அப்படி பார்த்திருந்தீங்கன்னா தான் நீங்க பார்த்த क्वेश्चन அதுக்கு ரிலேட்டடான क्वेश्चन வந்து உங்க மானிட்டர் முன்னாடியோ இல்ல உங்க क्वेश्चन பேப்பர்லயே இருக்கும். சோ அதனால கண்டிப்பா வந்து ஒரு டெக்னிக்கல் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. அந்த முறையை ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இப்ப இருக்கிற கால அவகாசமே போதுமானது. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாரும் பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சாயில் மெக்கானிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் சாயில் மெக்கானிக்ஸ் வந்து ஆல்ரெடி நான் காலேஜ் படிக்கிறப்ப நல்ல முறையில் படிச்சிருக்கிறேன், அதனால அந்த சப்ஜெக்ட்டை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பட் இது ஆக்சுவலா முற்றிலும் தவறான ஒரு ப்ரொசீஜர். என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி நமக்கு பிடிச்ச சப்ஜெக்ட், நமக்கு நல்லா தெரிஞ்ச சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ல கூட வச்சுக்கலாம். எது நம்ம படிக்கலையோ அதை வந்து கண்டிப்பா நீங்க முதல்ல எடுத்து படிக்கணும். என்ன ரீசன்னா, இது மாதிரி டெக்னிக்கல் காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எந்த யூனிட்டையும் நீங்க விட்டுட்டு போயிட முடியாது. அதனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த யூனிட் நீங்க கஷ்டமா ஃபீல் பண்றீங்களோ அதெல்லாம் ஃபர்ஸ்டே படிச்சு வச்சிட்டீங்கன்னா பாதி டென்ஷன் குறைஞ்சிடும். அதனால கண்டிப்பா வந்து எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்து படிக்காதீங்க. சிலபஸை வச்சுக்கிட்டு அந்த சிலபஸ்ல எது கடினமான சப்ஜெக்ட்டோ அதை எடுத்து ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிங்க. அதே நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப கிறிஸ்பியா படிக்கணும். ரொம்ப தியரிட்டிக்கலா உள்ள போய் டெரிவேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அதனால நீங்க மேம்போக்கா, ஃபார்முலா பேஸ்டா, கான்செப்ட் பேஸ்டா, ப்ராப்ளம் பேஸ்டா படிச்சாவே போதும், ஈஸியா கிளியர் பண்ணிட முடியும். பொதுவாவே இந்த டெக்னிக்கல் ஆஸ்பிரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். சார் நாங்க சிவில்ல பாத்தீங்கன்னா 500 பிளஸ்க்கு மேல வேகன்சிஸ் எதிர்பார்த்தோம், பட் அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா 300 பிளஸ் தான் இருக்குது. அதுவும் இல்லாம சில பிரான்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்ல வந்து வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு யோசிப்பாங்க. சோ இதுவும் ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணம் தான். இதே மாதிரி நீங்க கண்டிப்பா யோசிக்க கூடாது. அது ஒரு போஸ்டா இருந்தாலும் அந்த ஒரு போஸ்ட் எனக்கு அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸோட நீங்க படிச்சீங்கன்னா நிச்சயம் இந்த மாதிரி எக்ஸாம்ஸை ஈஸியா கிளியர் பண்ணிட முடியும். இந்த TNPSC டெக்னிக்கல் ஆஸ்பிரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜெண்டர் ஸ்டடீஸ். சார் ஜெண்டர் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, நான் வந்து ஆல்ரெடி குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. போன்லயே சொல்றீங்க, நேர்ல சந்திக்கிறப்பே சொல்றீங்க. நீங்க ஜெண்டர் ஸ்டடீஸ்ல என்னதான் வெல் வெஸ்டா இருந்தாலும் டெக்னிக்கலுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறீங்களோ அதே அளவு இம்பார்ட்டன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து இந்த நான் டெக்னிக்கல், தட் இஸ் இந்த ஜெண்டர் ஸ்டடீஸ்க்கு கொடுத்து படிக்கணும். என்ன
ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜெண்டர் ஸ்டடீஸ் வந்து உங்களோட செலக்ஷன் ப்ரொசீஜர்ல வந்து ஒரு பெரிய க்ரூஷியல் ரோலை வந்து ப்ளே பண்ணும். அதனால ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அதே நேரத்தில் நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ் பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு நான் லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. கண்டிப்பா அப்படி போவாதீங்க. எவ்ரிடே ப்ரிப்பரேஷனை கொண்டு போயிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரு half an hourல இருந்து 45 மினிட்ஸ்னாவது இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்குன்னு ரெடி ஆகுங்க. அப்பதான் அந்த எக்ஸாம் எழுதுறப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி டெக்னிக்கல் ஆஸ்பிரன்ட்ஸ் பண்ற இன்னொரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர்ஸ் क्वेश्चंस மட்டுமே பார்த்துட்டு போறது. ஆக்சுவலா PYQs தட் இஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ் क्वेश्चंस அப்படிங்கிறது மஸ்ட், நீங்க கண்டிப்பா பார்க்கணும். அதே நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெண்டுமே மாறிட்டே இருக்குது. ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சிவில்ல இருந்து ஜெயராம் ரெட்டி புக்ல இருந்து நிறைய क्वेश्चंस வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் மாறிடுச்சு. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா வேற சோர்சஸ்ல இருந்து அவங்க MCQs எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் நிறைய புக் பேக் क्वेश्चंस வந்துட்டு இருக்கு. அதனால கண்டிப்பா வந்து இந்த மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंस பொறுத்த வரைக்கும் நீங்க ப்ரீவியஸ் இயர்ஸ் क्वेश्चंस மட்டுமே நம்பி போவாதீங்க. நிறைய சோர்சஸ் வந்து தேடி பிடிச்சி நிறைய மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंस பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த டெக்னிக்கல் ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாரும் பொதுவா பண்ற ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெட்டீரியலை வந்து தேடி பிடிச்சி படிப்பாங்க. கிடைக்கிற மெட்டீரியல் எல்லாத்தையுமே படிச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்னிக்கல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எஸ்பெஷலி இந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन பேஸ்டா இருக்கிற எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க அந்த அளவுக்கு மெட்டீரியலை தேடி பிடிச்சி படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. கிறிஸ்பியா நீங்க என்ன தேவையோ அவங்க சிலபஸ்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அதை மட்டும் படிச்சுட்டு போனவே போதும். நம்ம இந்த எக்ஸாம்ஸை ஈஸியா கிளியர் பண்ணிட முடியும். இந்த டிஎன்பிஎஸ்சி டெக்னிக்கல் ஆஸ்பிரன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ஸ்டடி பிளான் இல்லாம படிக்கிறது. பொதுவாகவே பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ஸ்டடி பிளானோட படிச்சோம் அப்படின்னா சிலபஸையும் நம்ம ஈஸியா கவர் பண்ணிட முடியும். கான்ஃபிடென்ட்டோட அந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ண முடியும். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட், எனக்கு ஈஸியா இருக்கிற சப்ஜெக்ட்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சிடுறேன் அப்படிங்கிறது ஸ்டடி பிளானே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது உங்க கம்ஃபர்ட் ஜோனுக்கு கிரியேட் பண்றது கிடையாது, இந்த எக்ஸாமை நோக்கி கிரியேட் பண்றது. ஸோ அந்த வகையில் பாத்தீங்கன்னா சப்போஸ் இந்த எக்ஸாம் நான் எழுதுனேன் அப்படின்னா ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்டா இருக்கிற அந்த 5 யூனிட்டை ஃபர்ஸ்ட் முடிச்சு வச்சிருவேன். ரிமைனிங் 5 யூனிட்ஸ் தட் இஸ் தியரி சப்ஜெக்ட்ஸ் வந்து அதுக்கப்புறம் படிப்பேன். என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாவா இருக்கட்டும், கான்செப்டா இருக்கட்டும், எல்லாத்தையும் என்னால ஈஸியா ரீகலெக்ட் பண்ணிட முடியும், குயிக் ரிவிஷனும் பண்ணிட முடியும். அதே நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த மாதிரி தியரி சப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் இப்பயே படிச்சு வச்சுட்டேன்னா எகைன் நான் போய் திரும்ப பார்க்கறப்ப புதுசா பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால நான் இந்த எக்ஸாம் எழுதுனேன்னா கண்டிப்பா தியரி சப்ஜெக்ட்ஸை எக்ஸாம் நெருக்கத்தில் படிப்பேன். ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்லாம் இப்பயே முடிச்சு வச்சிருவேன். அதனால உங்களோட ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது நீங்க தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அதனால ப்ராப்பர் ஸ்டடி பிளானோட போங்க, இந்த எக்ஸாமை ஈஸியா கிளியர் பண்ணிட முடியும். இது எல்லாத்தையும் மீறி மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய டெக்னிக்கல் ஆஸ்பிரன்ட்ஸ் வந்து அவங்க ஹெல்த்தை பத்தி காஷியஸாவே இருக்க மாட்டாங்க, அதை பத்தி அக்கறையே எடுத்துக்க மாட்டாங்க. பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு நம்ம ரெடி ஆகிறோம் அப்படின்னா நம்மளோட மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம், பிசிக்கல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். அப்பதான் உங்களால கன்சிஸ்டன்ட்டா கண்டினியூஸா உங்க ப்ரிப்பரேஷனை கொண்டு போக முடியும். அதனால நீங்க கண்டிப்பா வந்து உங்களோட மென்டல் ஹெல்த்தையும் நல்லா பாதுகாத்துக்கணும். அதே நேரத்தில் உங்க பிசிக்கல் ஹெல்த்தையும் ஃபிட்டா வச்சிருந்தீங்க அப்படின்னா நம்ம இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் ஈஸியா கிளியர் பண்ணிட முடியும். சோ கைஸ், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயத்தையும் நீங்க ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி டெக்னிக்கல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை ஈஸியா கிளியர் பண்ணிட முடியும். அதே நேரத்தில் இப்போ நான் சொன்ன ஒரு விஷயமும் ஒரு அட்வைஸும் கிடையாது, ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பிரன்ட்ஸ் வந்து என்ன ஃபாலோ பண்ணணுமோ அதை தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணினேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நான் போட போற எல்லா டெக்னிக்கல் கண்டென்ட்ஸும் உங்களை ரீச் ஆகும். எனிவே இந்த மாதிரி இருக்கிற டெக்னிக்கல் காம்படிட்டிவ் எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்ற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.